ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது வீக்லி செக்ஷன் தான். அதாவது நெக்ஸ்ட் செகண்ட் வீக்குக்கான செக்ஷன் டிசம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் எஸ், இதுல வந்து நீங்க ஓவரால் உங்களோட எனர்ஜிஸ் பார்க்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப், கரியர் அண்ட் ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். சரியா? எனக்கு கொஞ்சம் இது சளி இருக்குது, கோல்ட் இருக்கிறனால கொஞ்சம் மேபி தொண்டை ஒரு மாதிரி இருக்கலாம், இக்னோர் பண்ணுங்க. சரியா? எஸ், ஆஸ் யூஷுவல் நான் 3 பாயில் வச்சிருக்கேன். நான் கிறிஸ்டலுக்கு தான் pile 1, pile 2, pile 3. இந்த 3ல உங்களுக்கு எது அட்ராக்ட் பண்ணுதோ, இல்ல எது பிடிச்சிருக்கோ, எஸ் உங்களை எது அட்ராக்ட் பண்ணுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். எஸ், ஒண்ணுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது பாயில் அட்ராக்ட் பண்ணுது, அதாவது ஏதாவது கிறிஸ்டல் அட்ராக்ட் பண்ணுதா, மைட் பி சான்சஸ் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் இருக்கலாம். சரியா? இப்போ நம்ம டைரக்டா பாயில் 1க்கு போகலாம். ஹலோ பாயில் 1. எஸ், நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். உங்களோட எனர்ஜிஸ் செக் பண்ணுவோம். இந்த கிறிஸ்டல் அங்க எடுத்து வச்சிருவோம். ஹலோ பாயில் 1. ஓகே, இது வருது. இந்த தடவை ரொம்ப சைலண்டா இருக்க போறீங்க நீங்க. சரியா? பீஸ் கிரியேட் பண்ண போறீங்க உங்களை சுத்தி. பிகாஸ் இந்த டெம்பரன்ஸோட எனர்ஜி. வாவ், குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். எஸ், நான் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எஸ், இது இந்த வீக்ல உங்களுக்கு ஏதோ செலிப்ரேஷன் இருக்குது. ஏதாவது ஃபெஸ்டிவல் மேபி நீங்க இப்போ இந்த ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கலாம் உங்க ஒர்க் பிளேஸ்ல இருந்து, எனக்கு நிறைய தெரியுது. இல்லை உங்க ஃபேமிலி லைஃப்ல கூட இருக்கலாம். சரியா? ரிலேட்டிவ்ஸ் வர மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வைபு கிடைக்குது. எஸ், இந்த வீக்ல ஓவரால் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க. குயின் ஆஃப் பென்டிக்கல் த பாட்டம்ல மணி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆகும். எஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு இங்க என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பா. பிகாஸ் இந்த 2 இதை வச்சு தெரியுது. ஸ்பெஷலி நீங்க இது ஏதாவது வாட்டர் சைனா இருந்தீங்கன்னா, சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது உங்க பார்ட்னர் கூட இருக்கலாம், இல்லைன்னா நீங்க கூட இருக்கலாம், இல்லைன்னா 2 பேரும் வாட்டர் சைன் இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. பிகாஸ் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, ரைட்? இது டிஃப்ரெண்ட். அதாவது இது வந்து இதுக்கு அப்புறம் தான் இந்த கார்டு வந்துச்சு. அதாவது டெம்பரன்ஸ்க்கு அப்புறம், இல்லைன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கார்டு வந்துச்சு. பட் நான் இது இங்க எடுத்து வச்சிருக்கேன். எஸ், நீங்க ஏதாவது ஓப்பனா பேசணும்னு நினைக்கீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன், அந்த கெமிஸ்ட்ரி ஃபிட் ஆக மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இது பெர்ஃபெக்டான வீக்கு, நீங்க பேசலாம். அதான் நான் அலைன்மெண்ட்ல கொண்டு வந்தேன் இந்த 2 கார்டையும். சரியா? பிகாஸ் இது கம்யூனிகேஷனுக்கான கார்டு தான். ட்ருத்தை மட்டும் பேசு, ரொம்ப போல்டா வை. உன்னோட கான்வர்சேஷன் என்னது இருக்கோ போல்டா வை. சரியா? டெம்பரன்ஸ் வந்து எஸ் உங்களுக்கு ஹீலிங் ப்ரொவைட் பண்றாங்க, பிளஸிங்ஸ் இருக்குது. அதாவது உங்க வேர்ட்ஸ் பவர் வந்து நீங்க ப்ராப்பரா பேசுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யூனிவர்ஸ். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது ஸ்பெஷலி எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, மேரீடா இருக்கலாம் கப்பல்ஸ். நீங்க ரொம்ப நல்லா உங்களோட விஷ், இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதோ இருக்குது, நீங்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பேசணும் உங்க பார்ட்னர் கிட்ட. பட்
அன்பார்ச்சுனேட்டா அவங்களால பேச முடியல, இல்லைன்னா ரொம்ப ஏதாவது அவங்க பிஸியா இருப்பாங்க. உங்க பார்ட்னர் மைட் பி சான்சஸ் இருக்குது ஒரு பெரிய பொசிஷன்ல, இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷரைஸ்ல நிறைய பிஸியா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. எஸ், ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்கா உங்க பர்சனுக்கு, அந்த மாதிரி எனர்ஜியும் தெரியுது. எஸ், இது வந்து பெர்ஃபெக்டான டைம். எஸ், இந்த டைம்ல நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். எஸ், அவங்களுக்கு லிசனிங் ஸ்கில் இருக்கும். அப்படி உங்க பார்ட்னர் கேட்க மாட்டாங்கன்னா, பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் வந்து கமிட்டடான எனர்ஜிஸ். அது கூடயே டெம்பரன்ஸோட எனர்ஜி வந்து இருக்குது. எஸ், ரொம்பவே பிளஸ்டான ஒரு வீக்கா போக சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. ஹீலிங் ப்ரொவைட் பண்றாங்க. சர்ச் அந்த மாதிரி தெரியுது. சரியா, ஒரு சில பேரு சர்ச்சுக்கு போகலாம், இல்லைன்னா ஏதாவது நீங்க ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. உங்களோட விஷ் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா எஸ், டெஃபினெட்லி ஏஞ்சல்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஸ்பெஷலி கம்யூனிகேட் பண்ண போறாங்க. இது ஏதாவது ஃபெதர்ஸ் கூட தெரியலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. எஸ், ஏதாவது சர்ச், குருத்வாரா அந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு நிறைய எனக்கு இங்க தெரியுது போறது சான்சஸ். சரியா, இது மைட் பி டெம்பிள் கூட இருக்கலாம். எஸ், பட் நீங்க ஏதோ ஸ்பிரிச்சுவல் தலத்துக்கு நீங்க போறீங்க, அந்த மாதிரி எனக்கு ஏஞ்சல்ஸ்க்கு வைப்ஸ் நிறைய வருது. சரியா, ஸ்பெஷலி எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எஸ் பார்ட்டி இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து என்ன தெரியுமா, டைம் வரும்போது தான் வரும் உங்களுக்கு. சரியா, ஆர்கேஞ்சல் மைக்கேலோட எனர்ஜி இது. ஏஸ் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. எஸ், இந்த டைம்ல இல்லைன்னா வேற எப்போ ஏதாவது கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஐடியாஸ் இருக்குது, ஏதாவது தாட்ஸ் போயிட்டு இருக்குன்னா அதை யோசிச்சு பாருங்க என்ன அதுன்னு சொல்லி. இது என்ன மாதிரி தாட்ஸா இருக்கும், தாட்ஸா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம். எஸ், இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வார்டை இன்னும் கொஞ்சம் டீப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. நைட் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ்கான எனர்ஜி. எஸ், கரியர்ல நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ், நீங்க பண்ணலாம். சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா பாருங்க. பிளானிங்கான எனர்ஜி தான். எஸ், அகைன் உங்களை ஆக்ஷன்ல இறங்குங்கன்னு சொல்றாங்க. சரியா, இதுல அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. இது ஸ்பெஷலி உங்களுக்கு ஏதோ மணி வரதா இருக்குது. அந்த மணிக்கு நீங்களே பிளாக்கேஜா இருக்காதீங்க. சரியா, அதுக்கான ஸ்பெஷல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும். பிகாஸ் நைட் ஆஃப் வான்ஸ்க்கு அப்புறம் கிங் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி வருது. ரைட், ஸோ எஸ், இருபது உங்களுக்கு ப்ரொமோஷனை வச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்ககிட்ட அப்படி ஒரு மல்டிபிள் டேலண்ட் இருக்குது, அதை நீங்க மத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கலாம், இல்லைன்னா இது உங்க மைண்டுக்குள்ள இந்த தாட்ஸ் போயிட்டே இருக்குது, இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. பட் நீங்க எடுக்கல. இது எடுக்காத ஒண்ணுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. இது என்ன வேணாலும் இருக்கலாம் உங்ககிட்ட டேலண்ட். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இது பிசிக்கல் ஃபார்ம்ல எனக்கு நிறைய தெரியுது. பிசிக்கலா நீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இதுல சவாரி பண்ணும்போது எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ரீச் ஆகுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ரொம்பவே கமிட்டட் ஆனது. எதுனாலுமே நான் இது பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அந்த இதுல நான் என்னோட போக்கஸ் இதாகாது, வேற எங்க நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. சரியா, சோ நீங்களும் இதே மாதிரி இருப்பீங்க கண்டிப்பா. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுமா, ஏதாவது அப்படி உங்களுக்கு இருக்குதுன்னா மைண்ட்ல அதை நீங்க ஆக்ஷன்ஸ்ல இது பண்ணணுமா, ரியாலிட்டியில கொண்டு வரணுமா. சரியா, பிராக்டிக்கலி நீங்க அதை கொண்டு வந்தா அது நல்லா இருக்கும்னு சொல்லி இங்க ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல ரொமான்ஸ் இருக்குது டெஃபினெட்லி. பிகாஸ் கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜிஸ் வந்துடுச்சு. ரைட், அது கூட டெம்பரன்ஸோட எனர்ஜி. எஸ், டபுள்
டைம் நம்ம எஸ் ஒரு ஃபேமிலி டைமிங் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரொமான்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ எஸ் ஹாப்பியா போகுது நல்லா. எஸ் கரியர்ல நான் சொன்ன மாதிரி எஸ் இந்த மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா எஸ் நீங்க அத ரியாலிட்டியில கொண்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஹாப்பியா நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். வின் வின் அவுட்கம் இஸ் ஃபோர்காஸ்ட். நான் இதை பத்தி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி எஸ் நீங்க ஏதாவது அப்படி மைண்டுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இது டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். சரியா? ஃபுல் மூன் இன் லிப்ரா. எஸ் லிப்ரா அகைன் பேலன்சிங்கான எனர்ஜிஸ் தான் இருக்கும். லிப்ரா சம்டைம் என்ன ஆகும் தெரியுமா, இம்பேலன்ஸ்டாவும் போகும். இது ஏர் சைன் ரைட், ஏர்ல காத்துல பறக்கிறது. சம்டைம் அவங்க வந்து பெர்ஃபெக்டா யோசிச்சு இருப்பாங்க, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு சில நேரத்துல மத்தவங்க சொல்றதை கேட்டோ இல்லைன்னா யாராவது ஏதாவது சின்ன விஷயத்த சொல்லிட்டாங்கன்னோ அவங்க மைண்ட் செல்லனத்துக்கு டைவர்ட் பண்ணிருவாங்க. ஸோ கொஞ்சம் இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன்ல போயிருவாங்க. நீங்க உங்களுக்கிட்டயே அந்த குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிதான் இந்த கார்டு எனக்கு தெரியுது. சரி, அது லிப்ராவோட எனர்ஜி வந்திருக்குது. ஒரு சில பேருக்கு ஃபுல் மூன் வந்து சிக்னிபிகண்டா இருக்கும். சரியா? அந்த மாதிரி டைம்ல நீங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா எடுக்கலாம். ரிலீசிங்க்கு ரொம்ப நல்ல பெஸ்டான டைம் ஃபுல் மூன். சரி, அப்படி ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம். உங்க ஏதாவது கரியர்ல ரொம்ப இன்ஜஸ்டிஸா உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்திருக்குன்னா அதுக்கு இப்போ வந்து இந்த வீக்ல உங்களுக்கு ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி நடக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், நான் இதுதான் சொன்னேன். The end of a throw cycle approaches full moon in Capricorn. எஸ், கேப்ரிகார்னோட எனர்ஜி வருது. தட் மைட் பி எனக்கு இங்க தோணுது கேப்ரிகார்ன் எப்பவும் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகேவா? அவங்க பிசிக்கலி எப்படி இருப்பாங்களோ அது வேற, பட் தே ஆர் வெரி மென்டலி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப போல்டானவங்க. சரியா? சோ எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான். பிகாஸ் இதுல ஜஸ்டிஸ்கான எனர்ஜிஸும் வந்திருக்கு ரைட். உங்களோட சைக்கிள் ஏதோ எண்ட் ஆகுது. சரியா? உங்களோட ஏதாவது கார்மிக் சைக்கிள் எண்ட் ஆகலாம். பேசிக்கலி கேப்ரிகார்ன் வந்து அவங்களோட இத எண்ட் பண்ணதுக்கு தான், கர்மா எண்ட் பண்றதுக்கு தான் அவங்களோட பிறவி இருக்கும்பாங்க. சரி, அவங்க நிறைய கர்மாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது அக்கார்டிங் டு அவங்கவுங்க பர்சனல் ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். எஸ், எனக்கு என்னோட நாலேஜ் படி எஸ் இதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சைக்கிள் எண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தோணுது ஏதாவது கர்மா சைக்கிளை நீங்க எண்ட் பண்றீங்க. சரியா? ஏதாவது டிராவல் பண்ணணும்னு நீங்க நினைக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. பிகாஸ் இது வந்து இந்த ஆடு வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் ரைட். கடல் கடந்து போறது, மலையை எட்டுறதுன்னு சொல்லுவாங்க கேப்ரிகார்னை. ஸ்பெஷலி இது வந்து உங்களோட நாலேஜை பத்தி குறிக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அவ்வளோ பெருசா இருக்கும். அண்ட் உங்களோட டெஸ்டினேஷனும் அந்த மாதிரி பெருசா இருக்கும். அதை பத்தி பேசின மாதிரி இருக்கு. எஸ், இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கலாம். Emotions are running high. Yes. Bring love into the situation. Okay, இந்த கார்டு வந்து adjustments are required. A time for healing. ஓகே, இந்த மேபி எனக்கு இங்கே தெரியுது ஃபுல் மூன் டைமில் உங்களுக்கு எமோஷன்ஸ் ரொம்பவே ரொம்ப டவுனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எஸ், ஃபுல் மூன் நியூ மூனுக்கு மேஜிக் நீங்கள் பண்ணலாம்.
அது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். எஸ், உங்களோட எமோஷன்ஸ் பேலன்ஸில் வரும். சரியா? ஏன்னா லிப்ராவோட காம்பினேஷன் கூட கேப்ரிகானோட காம்பினேஷன் வருது. இங்கே பாருங்கள், த ஏர் சைட் பிரிங் லவ் இன் டு த சுச்சுவேஷன். எஸ், எந்த சுச்சுவேஷன்னாலுமே பேலன்ஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருங்க. அதை ஹாப்பியாக உங்களை வச்சுக்கோங்க. சரி, நான் அதை சொன்னேன், சம்டைம் இம்பேலன்ஸ்டாக போகும், பட் நீங்கள் கிடையாது. பிகாஸ் கேப்ரிகான் சக்ஸஸ் காண்டி தான். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் தெரியுது. எவ்வளோதான் இருந்தாலும் அந்த சைக்கிளை எண்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் அவங்க டைரெக்ஷனில் தான் வரும். அதை நீங்கள் எவ்வளோ கேப்ரிகான் அவங்க வந்து அதை விட்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வந்து இது வந்து கேப்ரிகானோட எனர்ஜி அதுதான். அவங்க எவ்வளோத்துக்குள்ள ஹார்ட் ஒர்க் கொடுக்காங்களோ அதுக்கான ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ ஏதாவது எமோஷ்னலி நீங்கள் டம்ப் ஆகுறீங்கன்னா எஸ், தேவையில்லை. இது உங்கள் ரிலேஷன்ஷிப்காண்டி நீங்கள் ரொம்ப உருகிறீங்கன்னா தேவையில்லை, பேலன்ஸ்டாக வாங்க. பிகாஸ் கிங் அண்ட் குயின் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறது. சரியா? இதில் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக கிடைக்கிது. அப்படி உங்கள் சாமனே பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு அந்த ஈக்குவலாக கிடைக்க மாட்டிங்கன்னா நீங்கள் அவங்களுக்காண்டி உருகி நிறைய உருகிறது பேலன்ஸ்டாக வராது. ரைட்? ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களை செல்ஃப் லவ் பண்ண பாருங்கள். சரியா? பிரிங் லவ் இன் டு த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை எப்படியாவது மாற்ற பாருங்கள். சரியா? அதில் உங்களுக்கு ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அதுக்கப்புறம் நியூ மூன் வந்திருக்குது. எஸ், ஒரு சில விஷயத்தில் நான் அதுவும் சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. உங்களை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத அதுதான் இதுவும் சொல்லுது. சரியா? ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் கிடைக்கான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. அபண்டன்ஸ், இதான் நான் சொன்னேன், கிங் ஆஃப் பென்டிகல்ஸை வச்சு. சரியா? பிளஸ்ஸிங் அபண்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். சரி, அவங்கள சுற்றி வரவங்களுக்கும் இந்த அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பீங்க. பாசிட்டிவ் ஆரா, அவங்க ஆரா வந்து பாசிட்டிவ் ஆகும்போது மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணுமா. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. டேக் ஆக்ஷன். எஸ், நான் இதை பற்றி முதலே சொல்லிவிட்டு ஏதாவது உங்கள் மைண்டில் போயிட்டு இருக்குதுன்னா ஆக்ஷன் எடுங்க. எஸ், ஏஞ்சல்ஸும் டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்காங்க. எஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிட்ருக்கீங்க, மனசில் உள்ளதோ, இல்லைன்னா ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கரியர் பேத்தில் எடுங்க. டெஃபினெட்லி இது பர்ஃபெக்டான டைம். எஸ், ஒரு சில விஷயத்தை ரீகன்சிடர் பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையாவது. பிகாஸ் த பாட்டமில் நாட் த ரைட் டைம்னு வருது. பிஹைண்ட் த சீன் இது. கம்யூனிகேட் கிளியர்லி. எஸ், உங்கள் கான்வர்சேஷன் நீங்கள் அதாவது மென்டலி நீங்கள் இப்போ ஃபிசிக்கலி ரெடியாக இருக்கும்போது நீங்கள் இந்த கான்வர்சேஷனை பண்ணுறது நல்லது. சரியா? இது கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஆக்ஷனாக இருக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்கலாம். சரியா? ரீகன்சிடர் யாருக்கிட்டையாவது பண்ணலாம். ஒரு சில விஷயத்தை ஐடியாஸ், நாலேஜ் கேட்கலாம். சரியா? யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பை வச்சே சொல்லுவோமா, ஏதாவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்டையாவது கைடன்ஸ் வாங்குவீங்க, ஒப்பீனியன் வாங்குவீங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக எது போய்ட்டுருக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ரைட்? ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ், இப்போது பப்ளிக் எது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் மாதிரி. ஸோ பேலன்ஸ்டாக ஆக்குறதுக்கு ஸோ நீங்கள் ஏதாவது விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது. சரியா? பிகாஸ் அந்த டைமில் தான் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக உங்களை, பிகாஸ் எமோஷ்னல் ஆர் ரன்னிங் ஐன்னு வருது. ரைட்? ஸோ சம்டைம் நீங்கள் டம்ப் பண்ண, அதை சொன்னேன், நான் லிப்ரா எனர்ஜியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை தான் ரிட்டன் இதில் எனக்கு கிடைக்கிது. ஒரு சில விஷயம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா, தேர்ட் பார்ட்டின்னா ஃபேமிலிஸாக இருக்கும்னு இல்லை, இது யார் வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பொண்ணு இருப்பானோ பையனை இருப்பானோ அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு அக்கார்டிங் நீங்கள் பாருங்கள். நான்
நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு சில விஷயங்கள் தெரிகிறது உண்மையாக இருக்கிறது, ரைட்? உண்மையாக இருக்காது. நமக்கு தெரியும் ஒன்று, ஆனால் பார்க்குறது ஒன்றா இருக்கும், உள்ளே நடந்ததாக ஒன்றா இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள், சரியா? ரீகன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக பேசுங்க இந்த விஷயத்த. அவங்கக்கிட்டே கேட்கும்போது உங்களுக்கு உண்மை தெரிய வரலாம், சரியா? எஸ், விழுந்துருச்சு. இந்த சேரியட்டோட எனர்ஜி அகெயின் உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்கலாம், வரலாம், இல்லைன்னா கொடுப்பீங்க நீங்கள். அது மாதிரி லட்டுக்கான எனர்ஜி வருது. இந்த சேரியட்டோட எனர்ஜி எடுத்ததுக்கு சக்ஸஸ் தானே. அதான் உங்களுக்கு அந்த கேப்ரிகானோட எனர்ஜியை வச்சு சொன்னேன், ரைட்? உங்களுக்கு நிறைய இதில் டைரக்ஷன், கண்ட்ரோல், வில் பவர், டிட்டர்மினேஷன், சக்ஸஸ், ஆக்ஷன், எஸ், இதெல்லாம் மெயின் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு, சரியா? இந்த வீக்குக்கான எனர்ஜிஸ் இது உங்களுக்கு ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது நம்பர் 7 வந்துருக்குது. ஒரு சில பேருக்கு 777 தெரியும். அந்த டைம்லேருந்து நீங்கள் நினச்சது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிதுன்னு அர்த்தம், சரியா? பாசிட்டிவான சைன் தான் இது. பிளஸ்ஸிங்ஸ்க்காக இருக்கட்டும், அபண்டன்ஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் கரெக்டான பேலன்ஸ்டாக இருக்கீங்களாங்கிறது காட்டுறதுக்காண்டியும் இந்த 777 தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப பிளஸ்ஸிங்கான நம்பர், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. அகெயின் இந்த பாட்டமில் டெம்பரன்ஸ், எஸ். ஸோ இந்த ரீசன் இந்த உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது, சரியா? நீங்கள் ஏதாவது தெரப்பி பண்ணலாம், அதுவும் நல்லா கொடுக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு சக்கரை இம்பேலன்ஸ்டாக இருக்கா, நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்குது, எது பிடிக்கும், அந்த இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதில் நிறைய சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் அந்த சந்தோஷத்தை தேடாதீங்க, சரியா? உங்கள் ஆள் மனசுக்கிட்ட கேளுங்க, அது உங்களுக்கு என்ன கைட் பண்ணுதோ அதை பேசிக்கலி இந்த வீக்கில் பண்ணலாம், சரியா? இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். வாங்க பைல் 2க்கு போகலாம். ஹலோ பைல் 2. எஸ், பைல் 2க்கு பார்க்கலாம். Okay, pile 2, December 2nd. Okay. 9 of Swords, 6 of Swords, the Devil, the Hermit. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த பைல். நைட் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 7 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப குறைவு, சரியா? அதை முதல்ல ஹீல் பண்ணுங்க, சரியா? ஏதாவது மெடிடேஷன் பண்ணா பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ரைட்? ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், புக் எடுத்தா தூக்கம் வரும், ரைட்? பேசிக்கலி ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலா ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னா, எஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த பண்ணுங்க. இந்த வீக்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தெரிவிங்க, பிகாஸ் மூவ் ஆன்கான கார்டு வருது, ஒரு மூவ்மெண்ட்கான கார்டு வருது. ஏதாவது டிராவல் பண்ணா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னா டிராவல் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது விஷயத்த நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஓவர் பர்டன் கொடுக்குது, நிறைய கெட்ட விஷயத்துல புஷ் பண்ணுது, பிகாஸ் த டெவிலோட எனர்ஜி வருது, ரைட்? அது கூட அதுக்கப்புறம் த ஹெர்மிட்டோட எனர்ஜி, லோனினஸ், தனிமையை விரும்புது. நிறைய நான் உங்களுக்கு இங்க சொல்லுவேன், நீங்க நிறைய தனியா இருக்காதீங்க, பிகாஸ் உங்க மைண்டு மாறாது, நெகட்டிவ் எனர்ஜில போகுது, சரியா? நீங்க மோஸ்ட்லி சொல்ல போனா ஏதாவது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடயோ, இல்லைன்னா கோயில்ல சாமி கூடயோ, எந்த சாமி வேணாலும், நீங்க எந்த சாமி பிலாங் பண்றீங்களோ, நீங்க எந்த ரிலீஜியஸ் பிலாங் பண்றீங்களோ, அது டசன்ட் மேட்டர். எஸ், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கூட, இல்லைன்னா உங்க பிடிச்ச பர்சன் கூட இருங்க, தனிமையை விரும்பாதீங்க, சரியா? எனக்கு இந்த எனர்ஜி தான் தெரியுது, பிகாஸ் நீங்க கெட்ட விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கீங்க.
ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ். சரியா? பிகாஸ் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், பிகாஸ் ஸ்வாட்ச்கான எனர்ஜிஸ் நிறைய வந்திருக்கு. இது எண்ட்லயும் பாருங்க கிங் ஆஃப் ஸ்வாட்ச்கான எனர்ஜிஸ் வந்திருக்கு. அதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, நீங்க உங்களோட கரியர்ல ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, உங்க விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. ஒரு சில விஷயத்த நீங்க விஷ் வச்சிருந்தீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது விட்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ்ல முடிஞ்ச மாதிரி. சரியா? பிகாஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மத்தவங்களுக்கு. சரியா? ஏதாவது உங்களுக்கு மேபி ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கலாம், நீங்க ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நீங்க உங்களை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் நீங்க இந்த எனர்ஜில இருக்கீங்க, கிங் ஆஃப் சார்ட் எனர்ஜி. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் என் வேலை முடிஞ்சேன்னு, எனக்கு ரெஸ்ட் வேணும்பா, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜில நீங்க இருக்க போறீங்க. சரியா? பிகாஸ் அதுக்கு பக்கத்துலயே 9 ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி வருது. இன்னொன்னு இது ஃபேமிலி வைப்ஸும் கொடுக்குது. எஸ், ஃபேமிலி கூடயும் நீங்க அட் த டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான ஸ்பேஸ் என்னதோ அதுவும் நீங்க இருக்கீங்க. பிகாஸ் இவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அண்ட் போல்டா இருக்கிற பர்சன் தான். எதுனாலுமே கட் சொல்லி முடிச்சிருவாங்க, மனசுல வச்சுக்கிட மாட்டாங்க. சோ இதே மாதிரிதான் நீங்க உங்களோட ஆக்டிவிட்டிஸ்லயும் நிறைய இருக்கும். யாராவது எது சொல்லிட்டு போங்கப்பா, எனக்கு நான் என்னோட ஒர்க்கை நான் இந்த டைம்ல முடிச்சுட்டே, எனக்கு இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நான் அந்த இதுலதான் போறேன், என்னோட ஸ்பேஸ்ல நான் போறேன். நைட் ஆஃப் ஒன்ஸ்க்கான எனர்ஜிஸும் ஏதாவது ஒரு டிராவல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எஸ், இவங்களுக்கு நான் அதான் சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. எஸ், உங்களுக்கு தூக்கம், ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ஹெல்னஸா ஃபீல் பண்றீங்கன்னா, ஸோ இட்ஸ் ரீசன் உங்களுக்கு அவேக்கனிங் டைம் போயிட்டு இருக்குது. அந்த அர்மிட்டோட எனர்ஜி வருது, ரைட்? ஸோ எஸ், அதுக்காண்டி நீங்க யாரு கூடயாவது இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது உங்க பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா உங்க அம்மா அப்பா இருக்கலாம், இல்லைன்னா உங்க காடா இருக்கலாம். ஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. சரியா? நீங்க மைண்டுக்குள்ள உங்களுக்கு அப்படி நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்குது, நீங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கீங்கன்னா ஹில்னஸ்ல வரும் கண்டிப்பா. ஏதாவதுதான் சொல்லுது, ஏதாவது பேட் அடிக்ஷன்ஸ்ல போகும், இல்லைன்னா ஆல்ரெடி அடிக்ஷன்ல இருக்கீங்கன்னா அது ரிலீஸ் ஆகும் டெஃபினெட்லி. பிகாஸ் த அர்மிட் மோட் வருது, ரைட்? அர்மிட் மோட்ல நீங்க போக வேண்டாம், அர்மிட் மோட்ல இருந்து வெளியே வாங்க, ஹாப்பியான ஃபேமிலி லைஃப் கூட நீங்க கனெக்டட் ஆயிருங்கன்னு சொல்லி இங்க ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க. சரியா? அப்பதான் நீங்க உங்க ஆரா ஆக்சுவலி என்ன தெரியுமா ஆகும், நீங்க இம்பேலன்ஸ்டா போறீங்கன்னா, மத்தவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா, ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க மைண்ட் டைவர்ட் ஆகும், ஸ்லோலி டைவர்ட் ஆகும். எஸ், இது நீங்க உங்க பேலன்ஸ்டுக்கான எனர்ஜில நீங்க வருவீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம். சரியா? கிரவுண்டிங்கான எனர்ஜி நீங்க பண்ணலாம். ஏதாவது தண்ணி, கார்டன், உங்களுக்கு இயற்கை ரொம்ப பிடிக்கும்னா இயற்கையை ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு கூட போறது ரொம்ப நல்லதா இருக்கும். இல்லைன்னா உங்க ஃபேமிலி கூட, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, அந்த மாதிரி கூட போல. தனிமையா போவாதீங்க, நான் அதை தான் சொல்லுவேன். எஸ், எனக்கு இங்க தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. எஸ், ஏதாவது ஹெல்த்ல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்லோலி ரிகவர் ஆகுது உங்களுக்கு. ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ், இந்த டைம்ல ஓகே, ஃபுல் மூன் இன் ஸ்கார்பியோ. ஸ்கார்பியன் எப்பவுமே அவங்க லோனினஸ் தான் ரொம்ப விட்னஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க லைஃப்ல நிறைய ட்ராஜடி நடக்கும். சோ அந்த எனர்ஜில இருந்து வெளியே வாங்க. சரியா? என்கிட்ட நீங்க உங்க மைண்ட கொஞ்சம் எம்டி ஆக்குங்க. ஸ்கார்பியன் எப்பவும் சொல்லுவாங்க, என்கிட்ட எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னையா எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க, என்னையா எல்லாரும்
டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பாக்காங்க. ஒரு அந்த மாதிரி ஏதாவது தாட்ஸ் எங்களுக்குள்ள இருக்கும். சரியா? நிறைய டீப் திங்கரா இருப்பாங்க ஸ்கார்பியன். ஓகேவா? நல்லா அப்சர்விங் சென்ஸும் எங்ககிட்ட நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். சோ அதான் எனக்கு இங்க ஸ்வாடோட எனர்ஜி காமிச்சிருக்குது. சோ எஸ், அதுதான் இங்க எனக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்க. பட்டு பட்டுன்னு யாரையும் கொத்தணும்னு பாக்காதீங்க. சரியா? யாரையும் அதாவது இது கொத்தணும்னாலும் சரி, இல்லைன்னா உங்களை யாராவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதை ரிலீஸ் பண்ணுங்க. சரியா? இத நீங்க உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நிறைய டைம் நீங்க இது கூட நீங்க கண்டினியூ ஆக முடியாது. பிகாஸ் நீங்க நெகட்டிவா போனீங்கன்னா நெகட்டிவா தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பாசிட்டிவா போனீங்கன்னா ஒரு ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா மேல ரிச்சா நீங்க போகலாம். பிகாஸ் லுக் அட் த பிகர் பிக்சர், பெரிய பிக்சரை பாருங்க. சரியா? டிஃப்ரெண்டான ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப் ரொம்பவே ஓஹோன்னு இருக்கும். அதுதான் இங்க சொல்லுது. ஃபுல் மூன் இன் சாஜிடேரியஸ். சாஜ் ரொம்பவே அட்வென்ச்சரா இருப்பாங்க, ரொம்ப போல்டான எனர்ஜி. சரியா? அந்த மாதிரி உங்க வார்த்தைங்களை கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில் கொண்டு வர்றது ஒரு சில பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா எனக்கு இங்க தெரியுது. சோ இது உங்க கரியர் பாத்துல இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. எஸ், இம்பேலன்ஸ்டான ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்குதுன்னா அதை பேலன்ஸ் கண்டிப்பா கொண்டு வருவீங்க. பட் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன். நீங்க தனிமையை நிறைய விரும்புறீங்கன்னா ஃபேமிலி கூட, இதனாலேயே உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீ தனிமை, எனக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது கிளாஷஸ் போயிட்டு இருக்குன்னா இது அதுக்கான எனர்ஜிஸ் தான். பாருங்க, ரெண்டு ஃபிஷ் சுத்திக்கிட்டே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர். ரைட்? சோ எஸ், ஒருத்தருக்கு பின்னாடிதான் சுத்துதே தவிர நீங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா பார்க்க மாட்டீங்க, ரெண்டு பேரையும் மீட் பண்ண மாட்டீங்க. சரியா? இங்க ஒரு தலை இருக்குது, இங்க ஒரு தலை இருக்குது, ஆப்போசிட்டா பாக்கீங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அவங்களுக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியல. எஸ், நீங்க ஒரு ஸ்பேர் டைம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பேசிக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் இதா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு காஸ்மிக் வைப்ஸ் கொடுக்கறது. எஸ், அதை நீங்க டெஃபினட்டா ஃபீல் பண்ணலாம் இந்த வீக்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஃபுல்மன் இன் பைசஸ். எஸ், ஃபிஷ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஃபிஷ் நீங்க வச்சிருந்தீங்க, அது நிறைய உடனே உடனே ஏதாவது இது செத்து போகுது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு எஸ், உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் கார்மிக்க அது அதுக்கு மேல வாங்கிட்டு போகுது. எஸ், அதனால உங்களுக்கு நிறைய வருத்தமா இருக்கும். ரைட்? நிறைய பேருக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜி இருந்துட்டு இருக்குதுன்னா எஸ், உங்ககிட்ட ஏதாவது நெகட்டிவான ஏதாவது திங்ஸ் இருக்குதா, அதை ரிலீஸ் பண்ண பாருங்க. உங்களுக்கு பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். எஸ், கார்டினல் மூவ். எஸ், அந்த மாதிரி ஏதாவது நீங்க விட்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுவும் ரிலீஸ் ஆகுமா இந்த வீக்ல எல்லாம். நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, உங்க ஆராவும் பாசிட்டிவ் ஆகும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்கள விட்னஸ் பண்ணலாம், ஆப்போசிட் பர்சனும் பாசிட்டிவா. சோ இன்சோ ரீசன் இது என்னோட மைண்டு தான். பிகாஸ் ஸ்வாட் மைண்ட பத்தி தான் பேசுறது. நீங்க நெகட்டிவா யோசிச்ச ஒரு பர்சனை பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் தோணும். அது இது நீங்க சரி அந்த பர்சன் ஏதோ இருந்துட்டு போறாரு, அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும், இருந்துட்டு போறாரு, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். அவங்கள பத்தி நம்ம திங்க் பண்ணி நமக்கு ஃபாய்தா இல்ல. ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நீங்க யோசிக்க ஆரம்பிங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிங்க. அதான் எனக்கு இங்க தெரியுது. இது மைட் பி உங்களுக்கு க்ளோஸ் பர்சனா கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னா தேர் மைட் பி சான்சஸ் இருக்குதா இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம், நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கோம். பிகாஸ் நான் சொல்றேன், இதுல ஃபிஷ் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்குது. சரியா?
ஸ்டேட்டா பார்க்க மாட்டீங்க, ஐ கான்டாக்ட் இருக்க மாட்டீங்க. உங்கள ஐ கான்டாக்ட் வச்சு, அதாவது ஐ டு ஐ பேசுவாங்க தெரியுமா, ஐ கான்டாக்ட் வச்சு பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்காது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி சோர்ஸ் சில பேருக்கானது தெரியுது. சரியா? அதர்வைஸ் என்னோட ஒரு சில பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டு சைடா தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். ஒரு சில பேருக்கான மெசேஜ், நீங்க பிரேக்கப்ல இருக்கீங்கன்னா அவங்க உங்களை அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலையா. சரியா? சம்டைம் நீங்க ரொம்ப சைலண்டான பர்சன் மாதிரி தெரியுதா, ஒரு சில நேரத்துல நீங்க ரொம்பவே வைலண்டான பர்சன் மாதிரி தெரியுதா. சரியா? ரொம்பவே அக்ரெசிவ் பர்சன் மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதா. தேங்க்யூ ஸ்பிரிட். மைட் பி அது அந்த பர்சன் வந்து எர்த் சைனா இருப்பாங்க. சரியா? உங்க பர்சன். தேங்க்யூ. ஓகே, abundance, let go. Wait. ஓகே, இது வருது. forgiveness. Don't stop. A year from now. எஸ், இந்த இயர்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஏதாவது நீங்க கரியர் பாத்ல பண்ணணும், உங்களுக்கு நிறைய மணி வேணும், நிறைய பிளஸிங்ஸ் அபண்டன்ஸ் வேணும்னா எஸ், அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஃபர்கிவ்னஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுமா, ஏதாவது பாஸ்ட நீங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணணுமா. ஒரு சில பேருக்கு நான் சொன்னீங்க 9 of swords and 6 of swords வச்சு. அண்ட் இங்க பாருங்க, இங்கேயும் 9 வருது. 999க்கான எனர்ஜி, ரைட்? 999 நிறைய கார்மிக் டெத் ஆகும், நியூ பிகினிங் ஆகும், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் ஆகும். உங்களுக்கு சைக்கிள் ரிட்டர்ன், உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஒரு பெரிய எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஷிஃப்ட்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இருக்குது. ஆனா நீங்க பாஸ்ட பிடிச்சு வைக்காதீங்க, மன்னிச்சிருங்க. யார் எது பண்ணாலுமே மன்னிச்சிருங்க. சரியா? ரிவெஞ்ச் குவாலிட்டி வேண்டாம் உங்ககிட்ட, அதுதான் இங்க சொல்லுது. எஸ், ஒரு சில விஷயத்துக்கு நீங்க வெயிட்டிங் பீரியட்ல இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு அதுக்கான abundance blessings இருக்குது. சரியா? இது கரியர் பாத்ல தெரியுது ஸ்பெஷலி எனக்கு. நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிளஸிங்கா கிடைக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. இயர் ஃப்ரம் நவ், எஸ், இந்த இயர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. எஸ், பட் இதுக்கு ரிவார்டு எனக்கு நெக்ஸ்ட் இயர்ல எல்லாம் கிடைக்கும்னு தோணுது. சரியா? பர்ஃபெக்ட் டைமிங். எஸ், ஏதாவது எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். மீன்ஸ் நீங்க இப்போ கொடுத்த ஹார்ட் ஒர்க்கான ரிவார்டு ஏதாவது பெண்டிங்கா இருக்குன்னா எஸ், அது நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிடைக்கும் டெஃபினெட்லி. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. சரியா? அகைன் த சாரியட்டோட எனர்ஜி. எஸ், நான் இன்னொரு கார்டு எடுக்கணும்னு ஆசை. டெத், ரீபர்த்கான எனர்ஜி. நான் இதுதான் சொன்னேன், ஒரு ரீபர்த் உங்களுக்கு தேவைப்படும். பாருங்க, உங்களோட சைக்கிள் எண்ட் ஆகுது, நிறைய விஷயங்கள் நீங்க எண்ட் பண்ண போறீங்க. இது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டைம் பீரியடா போகலாம். சரியா? ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ரீபர்த் ஆகுறீங்க. சோ நீங்க ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்ண போறீங்க. எஸ், அந்த மாதிரி இந்த வீக்ல இது ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்குது. சரி? அகைன் இந்த பாட்டம்ல டெவில்கான எனர்ஜி. எஸ், நீங்க ஆசைப்பட்ட பர்சன் கூட உங்களுக்கு மேரேஜ் இல்லைன்னா ரீயூனியனுக்கான எனர்ஜிஸ் தெரியுது. பட் எனக்கு இந்த வீக்ல தெரியல. பிகாஸ் இது வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட கொண்டு போகுது. ஓகேவா? இது ரொம்ப பெயின்ஃபுல்லானது. எஸ், நீங்க ஃபர்கிவ் பண்ணணும். மைட் பி சான்சஸ் இருக்கு இது உங்க பாஸ்ட்ல யாராவது உங்களை ரொம்ப ஏமாத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயமா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஃபர்கிவ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க, லெட் கோ பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. சரியா?
மேஜிக்கல் மாதிரி நீங்க திரும்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் 9 of Cupsக்கான எனர்ஜிஸும் வந்திருக்கு, ரைட்? இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ். எஸ், ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ்ங்கும் போது எஸ், ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதெல்லாம் எனர்ஜிஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த எனர்ஜிஸ. சரியா? ஓகே. அண்ட் த சாரியட்கான எனர்ஜி அகெயின் நீங்க தொட்டது சக்சஸ். நான் சொன்னேன் த கிங் ஆஃப் ஸ்வார்டை வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் வேணுமா உங்களுக்கு, கண்டிப்பா கிடைக்கும். உங்களோட நாலேஜ் அதுதான் ரொம்ப முக்கியமானது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. மற்றவங்களுக்கும் தேவைப்படுது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுமா நீங்க. எஸ், அதுக்கான ஆல்ரெடி நீங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ப்ரொமோஷன்ஸ்க்கு உங்களுக்கு டெஃபினெட்லி சான்சஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 2, பைல் 3க்கு போலாம். ஹலோ பைல் 3. எஸ், இப்போ உங்களுக்கான ரீடிங்க பார்க்கலாம். Thank you, Spirit. Not ready. Pile 3. ஒரு சில பேருக்கு சர்ப்ரைஸ்டா உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து யாராவது உங்ககிட்ட வரலாம், உங்ககிட்ட மீட் பண்ணலாம், உங்ககிட்ட பேசலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? பிகாஸ் 6 of Cupsக்கான எனர்ஜி வருது, ரைட்? பிகாஸ் 6 of Cupsக்கான எனர்ஜி இது வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ்டான எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. யாரையாவது நீங்க மீட் பண்ணலாம். இது உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சரி, அவங்கள நீங்க மீட் பண்றீங்க. ஒரு ஹாப்பி டைம் மாதிரி தெரியுது இந்த வீக்கு. இந்த டவருக்கான எனர்ஜி எஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த டைம் நீங்க கொஞ்சம் கோவப்படலாம், உங்களுக்கு கோவம் அதிகமா வரலாம். உங்களை யாராவது ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்கன்னா நீங்க சைலண்டா இருங்க, ரியாக்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க இந்த டவர் கார்டை வச்சு தெரியுது. சரியா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. இது பிசிக்கலி ஏதாவது பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உங்க பர்சனாலிட்டியில ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும். சரியா? பிகாஸ் த 9 of Pentaclesக்கான எனர்ஜி வருது, ரைட்? ஒரு சில இது வந்து ரொம்பவே இண்டிபெண்டான எனர்ஜி. சரியா? எனக்கு இது பியூட்டிஃபுல்லாவும் தெரியுது. பிகாஸ் பேரட்டோட எனர்ஜி வருது, ரைட்? ரொம்ப அபண்டன்ஸ் பிளஸிங்ஸ்க்கான எனர்ஜிஸ் தான். ஹாயா இருக்காங்க, ரொம்ப கூலா இருக்கீங்க. மைபி நீங்க மத்தவங்களுக்கு விசிபிள் ஆகலாம், நீங்க ரொம்பவே ஜாயான ரொம்பவே ஜாலியான டைப், அந்த மாதிரி ஏதாவது ஜாய்ஃபுல்லான பர்சன், அந்த ரொம்ப இண்டிபெண்டான பர்சன். நீங்க உங்களுக்கு யாரு எது சொன்னாலுமே உங்களுக்கு கவலை இல்ல, பிந்தாசான எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு எனர்ஜில நீங்க தெரியலாம் இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. ஒரு சில பேருக்கு எஸ் யூனியன் இருக்குது. இது யூனியனுக்கான கார்டு தான். ஒரு புது லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், டெஃபினட்டா நீங்க ரெடி ஆகுறீங்க அதுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி எஸ், நான் அது சொன்னேன், ரொம்ப பேஷனேட், ரொம்பவே போல்டா, ரொம்பவே ஷைனா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், இது சோஷியலியும் நீங்க விசிபிளா இருப்பீங்க. சரியா? இது மைப்பி நீங்க ஏதாவது ஆன்லைன்ல போட்டோஸ் போடுறீங்களா, உங்களோட உங்க போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ்புக்ல இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். உங்களுக்கு நிறைய லைக்ஸ் இல்லைன்னா நிறைய கமெண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இந்த மூனோட எனர்ஜி எஸ், இன்ட்யூஷனுக்கான எனர்ஜிஸ். இன்ட்யூஷன் பவர்ஃபுல்லா இருக்குது. அகைன் டார்க் எனர்ஜில போவாதீங்க, ஷேடோ ஒர்க்கை ரிலீஸ் பண்ணலாம் நீங்க இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், யாராவது ஏதாவது உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களா, உங்களுக்கு நெகட்டிவா கைட் பண்ணியிருந்தாங்கன்னா
அவங்களோட ட்ருத் உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது சொன்னேன், ரைட்? ஸோ இது வந்து பேசிக்லி இந்த வீக்ல அதுவும் நடக்க சான்சஸ் எனக்கு இங்க ஹைலி தெரியுது. ஒரு சிலவருக்கான எனர்ஜி மைட் பி உங்கள்கிட்ட வேற மாதிரி பேசிக்கிட்டு மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி வேற மாதிரி பேசுற காசிப் எனர்ஜி அந்த மாதிரியே தெரியுது. சரி, பிடிபட போறாங்க உங்க கண்ணு முன்னாடி. பிகாஸ் த வான்ஸ்கான எனர்ஜி, குயின் ஆஃப் வான்ஸ்கான எனர்ஜி பிடிச்சிருவாங்க அவங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், லவ் இருக்குது நிறைய. உங்களுக்கு ஃபேமிலி லவ் வேணும்னா எஸ் டெஃபினெட்லி அவைலபிளா இருக்குது. பிகாஸ் 6 of cups and the 2 of cups கான எனர்ஜிஸ். எஸ், ஃபேமிலியில நீங்க ஒரு அலைன்மெண்ட்ல வரீங்க. ஃபேமிலியை பத்தி நிறைய உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வந்திருக்கலாம். மைட் பி சான்சஸ் இருக்குது எனக்கு தெரியுது ரிலேஷன்ஷிப்பை வச்சு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? உங்க பிசிக்கல் ஃபார்ம்லயும் சரி, உங்களோட மென்டல் ஃபார்ம்லயும் சரி, நீங்க மத்தவங்க முன்னாடி உங்களோட பிஹேவியர்லயும் சரி, சரியா, ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அத நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் உங்களை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? இந்த வீக்ல எஸ், ஒரு கோவம் ட்ரிகர் ஆகுறீங்க. உங்களை பத்தி ஏதாவது காசிப் பண்றான்னு சைலண்ட் மூட்ல போங்க. பிந்தாஸ் எனர்ஜி. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் பிந்தாஸா இருப்பேன், என் லைஃப் எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஒரு சில பேருக்கு எஸ், ஏதாவது புது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு போர்ட்டல் அவைலபிளா இருக்குது. சரியா? இது ஃப்ரெஷருக்கான எனர்ஜி மாதிரி தெரியுது. இல்லைன்னா வேற ஜாபு இது தவிர வேற ஏதாவது பெஸ்டான ஜாப் கிடைக்குமா, புதுசா ஏதாவது புதுசா கரியர் பாத்துல இறங்குனவங்க தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்ல. எஸ், குட் சேலரியில உங்களுக்கு ஏதாவது மெயில்ஸ் ஏதாவது ரிசீவ் ஆகலாம். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. டபுள் மைண்ட்ல போக வேண்டாம். டெசிஷன் எடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா. பிகாஸ் குயின் ஆஃப் வான்ஸ் வந்து டபுள் மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆக்ஷன் லேடி. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஒரு இதுல ஃபிக்ஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அதுலயே ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. எஸ், நான் மோனோலாஜில இருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸ்பிரிட். இது ஒரு அட்ராக்டிவான எனர்ஜிஸ் உங்களுக்குள்ள இருக்குது. அதை விட்னஸ் பண்ணுவீங்க. ப்ராஸ்பெரிட்டிஸ் லைஸ் ஹெட் இன் நியூ மூன் இன் டாரஸ். ஓகே, நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஒரு அட்ராக்டிவிட்டி இருக்குது, உங்க அட்ராக்ஷன் இருக்குதுன்னு. டாரஸோட எனர்ஜி கொஞ்சம் அட்ராக்டிவான எனர்ஜிஸ் தான். எஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. எஸ், மணியை பத்தி ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்து, சேலரிய பத்தி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். A new romantic cycle begin, new moon in Libra. எஸ், ரொம்ப லவ்விங் ஆனது, ரொம்ப கேரிங் ஆன எனர்ஜி. எஸ், உங்க ரிலேஷன்ஷிப்லயே ஒரு புது ரொமான்டிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதை சொன்னி ஏதாவது நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா ஒரு நியூ லவ்க்கு எஸ் அவைலபிளா இருக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஜஸ்டிஸ்கான எனர்ஜியா இருக்கும் இந்த வீக்ல உங்களுக்கு. Don't let your past hold you back. சவுத் நோட் ஒரு லூப் மாதிரி இருக்கு. எஸ், இந்த லூப்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க. சரியா? ஜஸ்டிஸ்கான எனர்ஜி அதாவது உங்களோட சவுத் நோடு உங்களோட கர்மா. சரியா? இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். எஸ், நீங்க ஏரிஸ்கான எனர்ஜி. சரியா? ஃபயரி எனர்ஜில இருக்கீங்க. சோ எதையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஃபயரி எனர்ஜி. ஏரிஸ் வந்து ஒண்ணு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை பண்ணியே தீருவாங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு வில் பவர் உண்டு. சோ அதுதான் எனக்கு இங்க உங்களுக்கும் தெரியுது. எஸ், டெஃபினட்டா பாஸ்ட பத்தி கவலைப்படாதீங்க, அது ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். எஸ், பிரசன்ட் சிச்சுவேஷன், இப்போ பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க இருங்க. ஃபியூச்சரை பத்தி நிறைய யோசிக்க வேண்டாம். சரியா? பிகாஸ் பிரசன்ட் மூமெண்ட்லயே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா போன மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நீங்க இத எண்ட் பண்ணிட்டீங்க, இந்த டவர் மூமெண்ட்டை. சரியா? சோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பெருசா எதுவும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. உங்களோட சவுத் நோடு வந்து எஸ் ஏதோ ரிலீஸ் ஆகுது. சரியா? உங்களோட கர்மா டெத்
இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் லைஃப், இதுலயும் பாஸ்ட் லைஃப பத்தி பேசுது. உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு குட் கர்மா இந்த வீக்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஏதாவது ஃப்ரெண்ட் ரூபத்துல. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். தேங்க்யூ ஸ்பிரிட். ஒரு சில விஷயத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க, ரிகவரி ஆகுறதுக்கு, ரிசால்வ் ஆகும் ஒரு சில சுச்சுவேஷன். தர் இஸ் சம்திங் பெட்டர். ஒரு சில விஷயத்த நீங்க எண்ட் பண்ணுவீங்க, பிகாஸ் உங்களுக்காண்டி ஒரு பெட்டரான திங்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்பிரிட்ஸ் சொல்றாங்க. சரியா? இது ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். உங்களோட கம்யூனிகேட் கிளியர்லி, ரீகன்சைல் ஏதாவது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். யாரு சொல்றதும் கேட்காதீங்க, உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கணுமா, போல்டா இருக்குமா. பட் அத வந்து யாருக்கு எப்படி பேசணுமோ அதுக்கேத்த மாதிரி பேசணுமா. ஆப்போசிட் பர்சன் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்கன்னா அவங்கள்ட்ட சாஃப்டா தான் பேச முடியும், ரைட்? அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கடக்கா பேசுனீங்கன்னா அவங்க வந்து இது என்னடா இந்த பர்சன் இப்படிதானோ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இது ஒரு அலைன்ஸ்மெண்ட், உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் வருதுன்னு வைங்களேன். அலைன்ஸ் வரும்போது நீங்க அந்த பர்சன் கிட்ட எப்படி பேசுறீங்க, அந்த பர்சன் எப்படி இருக்காங்களோ அவங்க கிட்ட அப்படிதான் பேச முடியும், ரைட்? ஸ்டார்டிங்லயே நீங்க கொஞ்சம் கடக்கா பேசிட்டீங்க, ரஃபா பேசிட்டீங்கன்னா எஸ் அவங்களுக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ அவங்களே ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிடுவாங்க, அந்த பர்சன் இந்த மாதிரின்னு. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், பிகாஸ் இதுல யூனியனுக்கான எனர்ஜி வந்திருக்கு, ரைட்? சோ அதனால ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. எஸ், ஒரு சில விஷயத்த நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும்னா எஸ் யாருக்கிட்டயாவது நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் டெசிஷன் உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும். 10 பேரு 10 விதமா சொல்லுவாங்க, அதை கேட்க முடியாது. மைட் பி உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களை பத்தி நிறைய தெரியலாம், ரைட்? சோ அவங்க கிட்ட ஏதாவது டிஸ்கஷன் நீங்க பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. இல்லைன்னா உங்க பார்ட்னர் கூட இருக்கலாம். 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, ரைட்? சோ ட்ரஸ்ட் வருதியான பர்சன் கிட்ட பேசுங்க. ரொம்ப டீப்பான திங்ஸ் ஷேர் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் மெசேஜ் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். The chariot. ஓகே, 3 கார்டுலயும் சேரியட்கான எனர்ஜி வந்திருக்கு. தி ஸ்டாரோட எனர்ஜி. எஸ், யாராவது பிரம்ம முகூர்த்தத்துல எந்திக்கிற பழக்கம் இருக்குதா யாருக்காது? அப்படி எந்திக்கிங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. பிகாஸ் எனக்கு இந்த கார்டு சொல்றது அதுதான். சரியா? நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும். நேச்சுரலி உங்ககிட்ட ஹீலிங் பவர் இருக்கும், அதை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த சேரியட்டோட எனர்ஜி அகைன் சக்சஸ்க்கான எனர்ஜி தான். டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவாங்க, கைட் பண்ணுவாங்க டைம் டு டைம். சரியா? நிறைய உங்களுக்கு இந்த டைம்ல ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கலாம். இது ஸ்பெசிபிக்கான மெசேஜ். எஸ், சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சாப்பிட்டுருங்க. நம்ம எதுவுமே பெண்டிங்கா வைக்க கூடாது, ரைட்? ஆசைப்பட்டா அதை கம்ப்ளீட் பண்ணிடணும், சாப்பிட்டுறணும். ஓகேவா? அந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரிஞ்சு எஸ் அதை நீங்க பண்ணலாம் பிந்தாசா. அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குன்னா அது பண்ணலாமே. மத்தவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதுனால மத்தவங்க ஹாப்பி ஆகுறாங்கன்னா எஸ் அவங்களுக்கு நீங்க சாக்லேட் கொடுத்து கூட ஹாப்பியா வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. எஸ், அதுலயும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்து கூட நீங்க என்ஜாயா இருக்கிறது, ஜாய்ஃபுல்லா இருக்கிறது, அந்த மாதிரி லவ் ஷேர் பண்றது, லவ் கைண்ட்னஸ் கொடுக்கறது, வாங்குறது, இது உங்களுக்குள்ள ஆரா இதாகும், பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க அப்படிதான் தெரியுது. எஸ், சக்சஸ் இருக்குது நிறைய. ஒரு சில பேர் ஃபேம்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், இந்த வீக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜ், ரைட்? உங்களுக்கு விஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கார்டை பார்த்து கேட்கலாம். எஸ், எஸ்பெஷலி எனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திச்சு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான சைனா இருக்கும். சரியா? உங்களுக்கு எஸ்க்கான ஆன்சர் கிடைக்குது, ஏதோ ஒரு ஆன்சர். எஸ், சரியா? ஸ்பெஷல் மெசேஜ். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். பை.